கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 48 3வது வசனம். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன், அவைகள் வாயிலிருந்து பிறந்தன, அவைகளை வெளிப்படுத்தினேன், அவைகளை சடுதியாய் செய்தேன், அவைகள் நடந்தன. ஆமென். பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்வதற்கு முன்பதாக கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அறிவிக்கிறார். அறிவித்து என்ன செய்கிறார்னா நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் ஆண்டவர் அவரோடு உண்மையாய் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அறிவிக்காமல் எந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். ஆமென். அவர் முன்னக்கூடியே அறிவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை அதைத்தான் சொல்லுகிறது. ஆதி முதல் அறிவித்தேன், அவைகளின் வாயிலிருந்து பிறந்தன, அவைகளை வெளிப்படுத்தினேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம காரியங்களை ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உங்கள் காரியங்களை குறித்து அறிவிக்கிறார். அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறார். எப்படி செய்வேன் அப்படிங்கிறதை வெளிப்படுத்தி பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நம் பழைய ஏற்பாட்டில் அதை தான் நம்ம பார்க்க முடியும். கர்த்தரத்தில் போய் தாவீது விசாரிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் தெளிவாக தாவீதுக்கு பேசி அறிவித்து வெளிப்படுத்தி வழி நடத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமேன். பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் இந்த மாதிரி உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் வெளிப்பட பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு மட்டும் அறிவித்திருப்பார். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தில் கர்த்தரோட நெருங்கி உறவாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக அறிவித்திருப்பார். அடுத்ததாக அவருடைய வார்த்தைகளை கொண்டு வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தியிருக்கிற வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வார்த்தைகள் எப்படி நடக்குமா பாருங்களேன். அவைகளை சடுதியாய் செய்தேன், அவைகள் நடந்தன. ஆமென். அப்போ எதுக்காக கர்த்தர் அறிவிக்கிறார், எதுக்காக கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்பட பண்ணுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நேரமானது உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது, அதாவது அதை அவர் செய்து முடிக்கக்கூடிய அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் சரியாய் கடந்து வரும் பொழுது, அதுக்கு மேலே அவர் வெயிட் பண்ண மாட்டார். அவர் எப்படி செய்வார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சடுதியாய் உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்தின காரியங்களை செய்வார், செய்து முடிப்பார். அவைகள் நடந்தன, நடத்துவார், நடத்தி முடிப்பார். ஆமென். நம்ம ஆண்டவர் சொல்லிட்டு செய்யாமல் போகிற ஆண்டவர் கிடையவே கிடையாது. ஆனால் அவர் சொல்லி அவர் நம்ம நடத்துகிற பாதையில் நம்ம தொடர்ந்து நடக்கும்போது, அவரோடு பயணிக்கும்போது, அவர் எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அறிவித்தாரோ, எதையெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தினாரோ, அந்த வெளிப்படுத்தின அறிவித்த காரியங்களை அவருடைய நேரம் வரும் பொழுது அவர் வெயிட் பண்ணாமல் தாமதியாமல் என்ன செய்வார்னா, சடுதியாய் அதாவது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு அற்புதம் நடந்தது போல அவர் சொன்ன காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார், அவர் நடத்தி முடிப்பார். அதனால் காத்திருக்கிற பீரியடில் இருக்கிற நீங்கள் இன்னும் தாமதிக்கிறதே என்று வருத்தப்படாதீங்க. அவருடைய வேலை வரும் பொழுது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய காரியங்கள் சடுதியாய் உங்கள் வாழ்க்கையில் அவரால் செய்து முடிக்கப்படும் என்று வாக்கு பண்ணுகிறார். அவைகள் நடத்தி முடிக்கப்படும். அதை செய்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து அவரோடு பயணிப்பதை மாத்திரம் நிறுத்திவிடாதீர்கள். ஆமென். சோர்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தை கண்டிப்பாக உங்களை பலப்படுத்தி இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அவர் சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின்படி தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவித்து வெளிப்படுத்தின உம்முடைய வார்த்தைகளை தீவிரமாய் சடுதியிலே நீர் உம்முடைய நேரத்தில் நிறைவேற்றி முடித்து உமது நாமத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் மகிமைப்படுத்த போகிற உம்முடைய கிருபைகளுக்காக எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உமது நாமம் மகிமைப்பட போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.